இந்த 3 செட்லாம் 10,000 ரூபாய் தரேன். 10,000 ரூபாய் தான். கிளியரன்ஸ்ல 25 ரூபாய் கொடுத்துருந்து அதையும் கம்மியா 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் தான். 20,000 ரூபாய் தான். 20,000 வித்த இந்த 3 சீட்லாம் 16,000 ரூபாய். இந்த ஹோல் செட் 30,000 ரூபாய் தரேன். 30,000 ரூபாய். எத்தனை பீஸ் இருக்கு நம்ம கிட்ட? வெறும் 4 பீஸ் தான். வெறும் 4 பீஸ் தான். இதுல ஏதாவது பழைய பொருளோ என்ன டேமேஜ் இருக்குது, எதுக்காக கிளியரன்ஸ் போறீங்க, ஏதாவது ஆப்ஷன் உங்க மைண்ட்ல ஏதாவது வந்திருக்குதா? இல்ல பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீட்ல இருக்க ஒரு சோஃபா மாதிரி தான் இருக்கு. பிளாஸ்டிக் சேர் வாங்க போனாலே நீல்கமல் சேர் 2,000 ரூபாய் 2,500 வருது. கண்டிப்பா. இவ்வளோ உங்களுக்கு லக்ஸரி மாடல்ஸ். சரிங்களா? இந்த 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 பேட்டர்ன் நீங்க பாத்துக்கோங்க. 2,500 ரூபாய்க்கு நான் கொடுக்கறது ஒர்த்தா இல்லையான்னு பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரத்துல அங்க இருக்கோம். ராமபுரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை பர்னிச்சரோட கிளியரன்ஸ் சேலுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி சோஃபாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 31 வரையும் கம்மியான பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலையில இவங்க லக்ஸரி சோஃபாஸ், பிரீமியம் சோஃபாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டிவில பார்த்தது, நீங்க பெரிய பெரிய ஷோரூம்ல பார்த்தது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல பார்த்த பர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிளியரன்ஸ் சேல் ஆஃபரா ரொம்பவே கம்மி விலையில கொடுக்குறாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கிராண்டா இந்த பர்னிச்சர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் கம்மி விலையில இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க சென்னையில இருக்கவங்க சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளியரன்ஸ் சேல் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு கம்மி பட்ஜெட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோஃபாஸ் எல்லாமே வாங்கிக்கீங்க. ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமாபுரம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே போர்டுமே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பரும் கொடுத்துறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க கம்மி பிரைஸ்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரியான சோஃபாஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு நீங்க வந்து தாராளமா வாங்கலாங்க. சோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அடிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை பர்னிச்சர் எங்க இருக்கு, நம்ம ஷோரூம் எங்க இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க பார்த்தாலும் நீங்க தான் இருக்கீங்க, நம்ம என்ன பண்றோம்ன்ற கொஞ்சம் நல்லா பிரீஃபா சொல்லுங்க. ராமபுரம் மியாட் ஹாஸ்பிட்டல் அடுத்த சிக்னல் ரைட் கீழே இறங்குனீங்கன்னா அரசமரம் ஜங்ஷன். அரசமரம் ஜங்ஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் நேரா ஆப்போசிட்ல 2 கடை இருக்குது. இதுதான் மெயினா சொல்லி ஆகணும். நிறைய கஸ்டமர்ஸ் இங்க வந்துட்டு பக்கத்து கடைக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு கேட்டு அவங்க அந்த மைண்ட் செட் வந்துடுறாங்க. சார் விலை ஒண்ணு இங்க சொல்றீங்க, அங்க போய் கேட்டா விலையெல்லாம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் பக்கத்து பார்த்துட்டு 2 கடை இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஆப்போசிட்னு பாத்தீங்கன்னா 2 கடை இருக்கும். அதுல லெஃப்ட் சைட்ல இருக்க கடை கிளியரன்ஸ் போர்டே போடும், சென்னை பர்னிச்சர் போர்டே போட்டுருக்கும். இதுதான் ஆக்சுவலா நம்ம கடை. இதுக்குள்ளதான் நம்ம இந்த போட்டுக்க ஆஃபர் ஃபுல்லா இங்க மட்டும் தான் இருக்கு, பக்கத்துல கிடையாது. தயவு செஞ்சு அவங்களையும் இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தப்பா அவங்க அங்க போயிட்டு விலையெல்லாம் அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்றது அதுவும் தப்பு தான். ஓகே. சோ வந்து கடை நம்ம கடை. இப்ப நான் சொன்ன ஆஃபர் இந்த கடைக்கு மட்டும்தான் இருக்குன்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம கிளியரன்ஸ் சேல்னு பண்றோம். ஆமா, நம்ம என்னெல்லாம் கிளியரன்ஸ் சேல்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம், எத்தனை ஆஃபர் இருக்கும்? 31 வரைக்கும் நான் லாஸ்ட் ஆஃபர். ஏன்னா போன ஒரு 1.5 மாசம் தான் இந்த கிளியரன்ஸ் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமே 100ல இருந்து 150 பொருள் தான் இருக்கு. அதாவது சோஃபா செட்ல ஒரு 60-70 சோஃபா, கட்ல ஒரு 60-70, ரெக்லைனர்ல, கார்னர்ல, இந்த மாதிரி மாடல்ஸ்ல ஒரு 150 செட் வரைக்கும் கரெக்டா எக்ஸாக்டா 31ஆம் தேதி முடிஞ்சிடும். இது ஜனவரி 31 வரையும் தான் இந்த கிளியரன்ஸ் சேல் ஆஃபர். ஆமா, இந்த கிளியரன்ஸ் சேல் ஆஃபர்ன்றத விட இந்த ரேட்டுக்கு என்னால கொடுக்க முடியும். இப்ப இருக்கிற பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ்லயே நார்மலா கொடுத்துட்டு இருந்த விலையை விட கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப விஷயமே தான். இந்த கார்னர் பாருங்க, பார்க்கவே பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு. இதுல ஏதாவது பழைய பொருளோ என்ன டேமேஜ் இருக்குது, எதுக்காக கிளியரன்ஸ் போறீங்க, ஏதாவது ஆப்ஷன் உங்க மைண்ட்ல ஏதாவது வந்திருக்குதா? இல்ல பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீட்ல இருக்க ஒரு சோஃபா மாதிரி தான் இருக்கு. இங்க வாங்க, இதெல்லாம் நம்ம கிளியரன்ஸ் நார்மலா வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் வித்துட்டு இந்த கார்னர் செட்டு. ஓகே. லான்ச்சர் பாத்துக்கோங்க. இந்த கலர்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 யூனிக்கான கலர்ஸ். ஆமா, நார்மலா அந்த லோ ரேஞ்ச் மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல் அந்த கலர்ஸ் வரவே வராது. இந்த 3 சீட்டர் பிளஸ் 2 சீட்டரா இருக்கட்டும், இதெல்லாம் பிரீமியம் செட். பஃபி செட். இது 2 சீட்டர் 70,000 ரூபாய்னா, இது ஒரு 2 சீட்டர் மட்டுமே 70,000 ரூபாய். நம்ம என்ன பிரைஸ் கொடுக்குறோம்னா சொல்றேன் வாங்க. இதற்கு பாருங்க, இந்த கார்னர் இதுவும் பார்க்க பயங்கரமா ஒரு லக்ஸரியா இருக்கு. லக்ஸரினா வேற லெவல்னா இதெல்லாம். இதோட கால் அந்த கோல்டன் லெக் போட்டு பாத்தீங்களா, அந்த லெக்கே பாத்தீங்கன்னா அந்த லெக் காமிங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கு, மெட்டல் லெக். இந்த கார்னர் பாத்துக்கோங்க. ஓகே. அந்த கார்னர் அப்படியே எடுத்துங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பழசு கிடையாது, எல்லாமே புதுசுதான். ஏன்னா பாக்குற நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு பெரிய பெரிய இடத்துல பாத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் சோஃபாஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பிளாட்டா 36,000 ரூபாய்னா. ஓகே. இப்ப நம்ம காமிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 36,000 ரூபாய் தான். 70,000 80,000 வித்த செட் ஃபுல்லாவே 36,000 ரூபாய். 36,000 ரூபாய்க்கு. 36,000 ரூபாய்க்கு. இது வந்து நீங்க சொல்றீங்க நார்மலா 36,000 ரூபாயானா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இது ஆக்சுவலா ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். உண்மையா நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய தெரியும். நிறைய சர்ச் பண்றாங்க. இன்னைக்கு போன் ஆண்ட்ராய்டு போன் இருந்தா நிறைய சர்ச் பண்றாங்க. என்ன பிரைஸ் வருதுன்னா சும்மாவும் சொல்லிட முடியாது. நான் 80,000 ரூபாய்க்கு வித்தேன், 40,000 ரூபாய்க்கு தரேன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுண்ணா. இந்த மெட்டீரியல் சரி. இப்போ இந்த மாடல் இருந்து இறங்குது பாருங்க. ஓகே. எப்படி இருக்கு இந்த மாடல்? பார்க்கவே பயங்கரமா இருக்குண்ணா. இது காரணம் வந்துட்டு இருக்குது. ஓகே.
இதுல காரணம் மட்டும் தான் உங்களுக்கு ஜாக்பாட். அப்படின்னா எப்படி சொல்லுவோம், 1 லட்ச ரூபாய்க்கு வித்த காரணம் 36,000 தான், 80,000 ரூபாய்க்கு வித்த காரணம் 36,000 தான். ஓகே. என்ன காரணம் இருந்தாலும் சரிண்ணா அதே வேலைதான். நீங்க ஆக்சுவலா யூடியூபரா இல்லாம நீங்க ஒரு கஸ்டமரா ஃபீல் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா நீங்க யூடியூபரா எடுக்கிறீங்க, இது ஒரு பிசினஸாவோ இல்ல ஒரு இதாவோ நீங்க பண்றீங்க, அந்த அந்த கான்செப்ட் இல்லாம நீங்க உங்க வீட்டுக்கு எடுக்கிறதா இருந்தா இந்த வேலை எந்த மாதிரி வேலைன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பேசுவீங்க. கண்டிப்பா பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிச்சான சோஃபா எல்லாம் இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்க அதுதான் இதுல லைட் கலர்ஸ் தான். ஏதாவது ஒரு சின்ன அழுக்கு இருக்கா பாருங்க. அழுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஐயோ நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கே காமெடியா இருக்குது. அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவங்க பழசுதான் குடுக்குறாங்க, யூஸ் பண்ண பொருளை குடுக்குறாங்க. எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய மாடலு. இதுல என்ன ஒரு விஷயம்னா தப்பு கிடையாது, இதுல நிறைய வியாபாரிங்க கமெண்ட் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் விலை உடையுது. ஃபர்ஸ்ட் நான் வியாபாரிக்கு சொல்லிக்கிறேன், எல்லாமே இந்த 31 அதே வரைக்கும் கொஞ்சம் எனக்காக சாரி கூட கேட்டுக்கிறேன். விலையை உடைக்கிறாங்க, அது நம்ம சேல் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தர் கம்மியா கொடுக்குறோம், நிறைய பேர் கம்மியா கொடுக்கும். ஏன்னா ஒரு 1.5 மாசம் ஒரு 500-600 செட்டுக்கு மேல நான் அழிச்சிட்டேன், முடிஞ்சிருச்சு சேல் பண்ணி. ஆமா, இது இப்ப நான் வந்து எப்படி சொல்றது, இது எல்லாமே என்கிட்ட இருக்கிறது பேலன்ஸ் மட்டும்தான். இந்த 31 தேதிக்கு மேல என்னாலே இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது, என்கிட்ட இருக்க போது ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். இந்த பொருளை நான் வாங்கிட்டேன், அதனால வித்துதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் இன்னொரு இடத்துல வச்சுட்டு ஏன் நீ கம்மியா கொடுக்குற, ஏன் உனக்கு நஷ்டமா, பைத்தியமா நீ அப்படின்லாம் நிறைய கேட்டாங்க. பைத்தியம் கிடையாது. இதே சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் இந்த விலைக்கு தான் விற்பேன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டு ஏதாவது கொண்டு போய் வச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு எலியே கடிச்சிருச்சு, கொண்டு போற இடத்துல டேமேஜ் ஆயிருச்சு, சோஃபா வேஸ்டா போயிடும். 40,000 விற்க சோஃபா 4 ரூபாய்க்கு விற்க முடியுமா? என்னால முடியாது. அப்பதான் மாதிரி கமெண்ட்ஸ் வரும், பழசா இருக்குமோ. புத்திசாலித்தனம் இல்ல, புத்திசாலித்தனம் இதுதான். கம்மி பண்ணாலும் உடனே கொடுத்துட்டு யாருக்காவது யூஸ் ஆகட்டுமே. யாருக்குமே யூஸ் இல்லாம டேமேஜ் ஆகி கீழே போறதுக்கு எனக்கும் நல்ல காசு வந்துடும். ஆக்சுவலா எனக்கு கம்மி காசு தான், எனக்கு நஷ்டம் தான் கொடுக்குறேன், ஆனா அந்த காசு எனக்கு கையில வந்துடும். இதுதான் கான்செப்ட். பொருளை வந்து காசா மாத்தின மாதிரி இருக்கும், காசா மாத்தின மாதிரி. யாருக்கா உண்மையிலே இது நல்ல டேட்டா பேஸ்னா இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க, நம்ம ஃபியூச்சர்ல இதே பிசினஸ் தான் பண்ண போறோம், அன்னைக்கு ஒரு யூடியூப்ல போடும்போது நம்ம அந்த விஷயத்த நம்புவாங்கல்ல. இதை வாங்கிட்டு போனவங்க ஓரளவுக்கு அவங்க அந்த இது இருக்கும்ல, ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், அவங்க 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு போங்க, பேஸ் ஃபெமிலியர் ஆகும். இவன் சொன்னா இந்த விஷயம் கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி, அதுவே போதும்ன்றேன். 3+2 சிங்கிள், இது ஆக்சுவலா சோல்டு. இந்த கலர்ஸ் பாருங்க, கலர்ஸ் இதுல நிறைய இருக்குது. அப்படியே ஒரு பேட்டர்ன் பாத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3+2. ஆமா, ஓகே. நம்ம கிளியரன்ஸ்ல 22 ரூபாய் கொடுத்துருந்து, அதையும் கம்மியா 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் தான், 20,000 ரூபாய் தான். அதான் சொல்றேன், லக்ஸரி ஃபீல் பண்ணணும். சில பேர் சும்மா வாயில சொல்றதுக்கு பேர் லக்ஸரி கிடையாது. இந்த 4,000 ரூபாய் கொடுத்த சிங்கிள் சீட்ல 2,500 ரூபாய். 2,500 ரூபாய் தான். ஆமா, ஓகே. முடிச்சிட்டு போன வெளியே, அவ்வளவுதான். ஒரு 2 ஒரு சிங்கிள். இந்த கிளாத் தொட்டு பாருங்களேன், ஒரு 2 ஒரு சிங்கிள் 70,000 ரூபாய். அது சூப்பர், ரொம்ப எக்ஸ்பென்சிவான மாடல் இது. 20,000 ரூபாய் அந்த மாதிரி தான். 20,000 தந்துடுறேன். 20,000 ரூபாய் தான். இதெல்லாம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. பிளாஸ்டிக் சேர் வாங்க போனாலே நீல்கமல் சேர் 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் வருது. கண்டிப்பா. இவ்வளோ உங்களுக்கு லக்ஸரி மாடல்ஸ். சரிங்களா, இந்த இந்த பேட்டர்ன் நீங்க பாத்துக்கோங்க. 2,500 ரூபாய்க்கு நான் கொடுக்கறது ஒர்த்தா இல்லையான்னு பாத்துக்கோங்க. வெறும் 2,500 ரூபாய் தான். வெறும் 2,000 ரூபாய் ஒரு சிங்கிள் சீட். சூப்பர் சூப்பர்ல. இது இங்க இருக்கிறது எல்லாமே 2,500 ரூபாய் தான். இங்க இருக்க சிங்கிள் சீட்டர்ஸ் எல்லாமே 2,500 ரூபாய் தான். பாருங்க, எல்லாமே கிராண்டான சோஃபா தான். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மாடலே கிடையாது. டீக்குட் ஃப்ரேம்ல குஷன்ஸோட 3 அட்டாச்சபிள் குஷன்ஸோட பில்லோட ஸ்டோரேஜோட 40 ரூபாய்க்கு நம்ம வித்துட்டு இருந்தது. ஓகே, இப்போ 25 ரூபாய். 25 ரூபாய் தான். வெறும் 3 பீஸ் தான் இருக்கு. ஸ்டோரேஜ் இருக்கு, 3 சீட் இருக்கு. அது மட்டும் சோஃபா கம் பெட், சோஃபா கம் பெட் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் தான். ஆமா, ரெக்லைனர்னா ஓகே, ஒரு சிங்கிள் சீட்டு, ஒரு லான்ச்சரு வித் கன்சோல் பாக்ஸ். இங்க ஸ்டோரேஜே வந்துரும் உங்களுக்கு. ஓகே, சரிங்களா. இந்த உள்ள போட்டிருக்க அந்த மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் தனியா நம்ம வாங்கணும். தனியா வாங்கினா 20,000 ரூபாய். இந்த ஃபுல் ஹோல் செட்டு, நார்மல் ரெக்லைனர் இருக்காது, எதுவுமே இருக்காது. நார்மல் லான்ச்சர் 35,000 யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் மோட்டரைஸ்ட் ரெக்லைனரோட நம்ம 30,000 தரேன். 30,000 4 பீஸ் தான் இருக்கு. ஓகே, அதாவது மோட்டரே வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரும். ஆனா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 35,000 இந்த ஹோல் செட் 30,000 ரூபாய்க்கு தரேன். 30,000 ரூபாய். எத்தனை பீஸ் இருக்கு நம்ம கிட்ட? வெறும் 4 பீஸ் தான். வெறும் 4 பீஸ் தான் இருக்கு. யாராச்சும் 4 இல்ல 5 இருக்கும், மேபி தெரியல. அது அங்க வேறஸ்ல பார்த்தா தெரியும். புரியுது. அந்த கார்னர் பாருங்க, அது ரொம்ப லக்ஸரி கார்னர். அது 90,000 ரூபாய் வித்த கார்னர் அது. ஓகே, இது மொத்தம் எத்தனை பேர் உட்காரலாம்? வேற கார்னர் எத்தனை பேர் உட்காரலாம் இதுல? ஒரு 2 ஒரு 3 சீட்டர் கம்ஃபர்டபுளா இருக்கும். அது ஆக்சுவலி 4 பேர் உட்காரலாம். ஓகே, இது மேனுஃபேக்சர் 3 தான். இது பேரு 3 சீட்டர் தான். 3 சீட்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த கார்னர் அந்த மாதிரி இந்த மோல்டிங்லாம் மோஸ்ட்லி வராதுண்ணா. ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி மோல்டிங்லாம்
ரொம்ப எக்ஸ்பென்சிவான மால் தான் போடும். அது இந்த கலர்ஸ் ரொம்ப யூனிக்கான கலர். இந்த டிசைன்ஸ் பாருங்க கீழே. புரியல. அதாவது அந்த ஒர்க் ஃபினிஷிங்கே நமக்கு சரியான பார்க்கும்போது பினிஷிங் இது. கிராண்டா தான் இருக்கு எல்லாமே பக்காவா. 36,000 ரூபாய். சேம் 36,000 தரேன். சேம் 36,000 36,000 தரேன். இது வரைக்கும் பாத்தீங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர்லாம். இந்த 3 சீட்டர் ஒரு 5 10 தான் இருக்கும். இந்த 3 சீட்லாம் 10,000 ரூபாய் தரேன். 10,000 தான். 12,000 நம்ம நார்மலா இந்த சேல்லே கொடுத்துட்டு இருந்ததுதான். ஓகே. லாஸ்ட் ஏன்னா 31 தேதிக்கு மேல இன்னும் அதே விலையை வித்துட கூடாது. புரியுது. விலையை கம்மி பண்ணி முடிச்சிடணும். இங்க இருந்து போகும்போது ஜீரோல போயிட்டேன்னு வச்சுங்களேன், நான் போட்ட அந்த ஒரு கால்குலேஷன் பக்காவா முடிஞ்சிருச்சு. அதுக்கு நான் விலையை கம்மி பண்ணி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆமா, 20,000 ரூபாய் வித்த இந்த 3 சீட்லாம் 16,000 ரூபாய். 16,000 ரூபாய் தான். 16,000 ரூபாய். ஆனா என்ன ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல்னு சொல்லிட்டு காலியா வச்சிருக்கீங்க. கிளியர் பண்றதுக்கு கிளியர். ஆக்சுவலா இது ஃபுல்லா கட்டில, இது ஃபுல்லாவே சோஃபா இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. டைனிங் டேபிள் இருந்துச்சு, அதுவும் ஜீரோ, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஓகே, எல்லாமே காலி பண்ணிட்டே இருக்கோம். இப்ப நம்ம இது இருக்கிறது கட்டில எல்லாத்தையும் இப்பதான் செட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பாதி கட்டில் போயிடுச்சு. இப்ப ஒரு லாட் போடுவோம்னா போட்டு சேல் ஆயிடுச்சா, அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு அடுத்து கட்டில்லாம் 2 விலை தானா, 16 12. ஓகே, 16,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட். இதே நானே கிளியரன்ஸ்ல 25 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன், 28 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப 16 ரூபாய்க்கு தான் விக்கிறோம். 16 ரூபாய், 18, 12 அவ்வளவுதான். 6 அடி 5 அடி அந்த இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளைவுட் காட்டு. ஓகே, 12 இதெல்லாம் நம்ம 20,000 வித்துட்டு இருந்தது. ஓகே, 12,000 ரூபாய்க்கு தரும். 12,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய் டீ குட் காட்டுல வெறும் 10 நாள் மட்டும் தான். 16,000 ரூபாய் 10 நாள் மட்டும்தான். ஓகே, சரிங்களா? இதுமே கட்டில் போட்டு வந்திருக்க பத்தி அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னும் வேற வந்து வர ஓகே, இதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணுவோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே ஃபுல் ஆயிடும். ஓகே, ஃபுல் ஆயிடும். திருப்பி போயிட்டு இருக்கும். கட்டில ஒரு 50ல இருந்து 60 கட்டில இருக்கும். கட்டில் இருக்கும். ஆமா, ஓகே. இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க வரும்போது கட்டில் இருக்கும். இப்ப இருந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஆமா, இருக்கு. இப்பவும் இந்த இருக்கும் பாருங்க, இதெல்லாம் மாற்றதுதான். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 இன்ச் லெக் போட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல ஒரு டீலர் டு டீலர் கூட கொடுக்க முடியாது. அதான் சொல்றேன். ஏன்னா பாக்கும்போது என்னடா ஸ்டாக்கே காணோம்னு நினைக்காதீங்க. நீங்க வரதுக்குள்ள வந்துடும் ஸ்டாக்ஸ். ஆமா. ஆனா என்ன இங்கேயும் சோஃபா அடிக்க வச்சிருக்கீங்க. சோஃபா எல்லா ஃப்ளோர்லயும் சோஃபா. நான் அவ்வளோ அது ஃபுல் ஃப்ளோர்ல இந்த சோஃபா தான் ஃபுல்லாவே காலி பண்ணோம். இது எல்லாமே லைட் கலர்ஸ், பிரீமியம் கலர்ஸ். அதனால தனியா வச்சிருக்கோம். அதாவது கொஞ்சம் எலைட்டான கலர்ஸ் எல்லாமே. பாக்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன பிரைஸ்னா? எல்லாமே 20 ரூபா. எல்லாமே 20 ரேட் தான். ஓகே, 3+2 அதே 3+2 தான். இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே எந்த அளவுக்கு ஒரு கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு நீங்க வந்தீங்கன்னா தாராளமா வந்து நீங்க லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சோஃபாஸ் எல்லாமே காமிச்சிங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். நமக்கு இப்போ இந்த செகண்ட் ஃப்ளோர்ல என்ன மாதிரியான சோஃபாஸ் எல்லாம் இருக்குண்ணா? இப்போ அதே அந்த 3 சீட்டர் பிளஸ் 2 சிங்கிள் சீட்டர் தானா. இதுல கலர்ஸ் ஆப்ஷன் கீழே நம்ம பார்த்தது 1 கலர் தானே பார்த்தோம். இதுல கலர்ஸ் ஆப்ஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்படியே அடுக்கி வச்சிருக்கீங்களா? அடுக்கி வச்சிருக்கேன். இன்னும் வரும். இன்னும் இது ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட். நான் சொன்ன மாதிரி ஒரு 60ல இருந்து 70 செட்டு தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த செட்டுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகே, சரிங்களா? அதே அதை நல்லா கேட்டீங்கன்னா பிரைஸ் மட்டும் தான் நம்ம ஆக்சுவலா கிளியரன்ஸ்ல கொடுத்ததை விட மறுபடியும் இன்னும் கம்மியாவே கொடுத்துட்டு இருக்கிறோம். 2,000 ரூபாய். இது நார்மலா 40,000 வித்துட்டு செட் தானே. ஓகே, அதே செட்டு நம்ம கிளியரன்ஸ்ல அந்த 500 செட்டு கொடுக்கும் போது 22,000 கொடுத்தோம். இப்ப இருக்க அந்த 60 செட்டுமே 20,000 தரும். அதாவது 3+2 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 சீட் வந்து 5 சீட் நம்ம சொன்ன மாதிரி வெறும் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர். 31ஆம் தேதினா 31ஆம் தேதி லாஸ்ட் நாள். 30ஆம் தேதியோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அந்த ஒரு 60-70 செட்டுக்கு மட்டும் இந்த வீடியோவும் கூட. சரிங்களா? 10 நாள்ன்றது கன்ஃபார்ம் 10 நாள் தான். 10 நாள் தான். ஆமா, எல்லாம் பாத்துக்குங்க. கலர் ஆப்ஷன் பாத்துக்கோங்க. இன்னும் கலர்ஸ் இருக்குது. இங்க இருக்க எல்லா சோஃபாவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 20,000 தான். அதாவது 3+2 இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராண்டான சோஃபா யாருமே வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் வெளியே வாங்கினா என்ன பிரைஸ்க்கு வரும்? 40,000 நம்மளே வித்துட்டு இருந்ததாங்க. நம்மளே வித்துட்டு இருந்தா நம்ம இந்த 10வது நாள் தாண்டி நான் கொடுக்கறதா இருந்தா 26,000 ரூபாய்க்கு என்னாலையும் கொடுக்க முடியாது. ஓகே, இதுல எல்லாமே கலர் ஆப்ஷன் அவங்க ஆப்ஷன் தான். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்ப ஆனா வெளியூர்ல இருந்து வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா வெளியூர் ஆப்ஷனுக்குலாம் நிறைய அந்த மாதிரி வருதுண்ணா. ஏன்னா இது நம்ம மெனக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மேன் பவர் இல்லை எங்க கிட்ட. இதுதான் பிரச்சனை. நிறைய ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லோக்கல்ல கொடுக்கறத விட வெளியூர்ல இருந்து போட்டோல வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் போட்டுருவோம் சார், எனக்கு நீங்க பேக் பண்ணி கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. என்கிட்ட மேன் பவர் இல்லாதனால அது எல்லாமே நான் வந்து அப்படியே ஹைட் பண்ணி வச்சுட்டேன். ஹைட் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, லிமிட்டடா தான் இருக்கு. பாருங்க, கண்டிப்பா வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சோஃபாலாம் இந்த அளவுக்கு கிராண்டான சோஃபாலாம் 20,000 ரூபாய்க்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. அதாவது நீங்க கிளியரன்ஸ் சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்டே பாத்தீங்கன்னா கிடைக்காது. உங்களுக்கு அதான் சோஃபா வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கார்னர் பாத்துக்கோங்கன்னா டீ குட் கார்னர். இது 3+3 3+2 ஒரு கார்னரோட. இதெல்லாம் கேரளாவோட யூனிக் மாடல் டிசைன்ஸ்.
இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த பினிஷிங்கே தெரியும்ண்ணா. ஆமா, ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாம பக்காவா எதுவுமே இருக்கு. இருக்காது. இதுலயுமே ஒரு 10 பீஸ்க்குள்ளதான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் இதுவும் அதே தான், சேம் 40,000 வித்துட்டு இருந்து 25,000 ரூபாய். 25,000 தான். 25,000 ரூபாய் ஓகே, குஷனோட. குஷனோட. ஓகே, குஷன்லாம் இல்லாம எல்லாம் கிடையாது, குஷனோட தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் கேட்டு ஒருவேளை குஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க போல இல்ல அப்படின்னு இல்ல, இப்ப நினைச்சுக்காதீங்க. நம்ம காமிச்சிட்டு இருக்க இந்த மாடல்ஸ் எல்லாமே லிமிட்டடா தானே இருக்க ஸ்டாக். அதனால வந்து நிறைய பேர் போடலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ஆட்லயே சொன்னாங்க, வந்து பார்த்துட்டு சார் நீங்க வீடியோல சொல்றீங்க, வந்து பார்த்தா ஒரு பொருளுமே இல்ல அப்படின்னு. வீடியோ ஆக்சுவலா இது நம்ம ஒரு வீடியோ மட்டும் இல்ல, ஒரு 10 15 வீடியோ போட்டோம்னு வச்சுக்கலாம். எந்த யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அவ்வளவுதான். அது யார் ஃபர்ஸ்ட் வந்து வராங்களோ அவங்க எடுத்துட்டு கேட்டாங்கன்னா போறாங்க. இவங்களுக்காக தான் வெயிட் பண்றவங்க அந்த ஆப்ஷன் கிடையாது. 10 நாளைக்குள்ள யார் வந்தாலும் கொடுக்குறதா. இந்த பொருள் என்கிட்ட இருக்கு, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே காமிச்சிட்டேண்ணா. சரிங்களா? இதுல நிறைய பேர் சொல்ற ஒரே விஷயம் தான், இந்த வீடியோ பார்த்துட்டு சார் நான் வரும்போது பொருள் இல்லையே, இன்னைக்கு வீடியோ போடுறீங்க, இது எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஆனா என்கிட்ட 150 தான் இருக்கு பொருள், மொத்தமே 150 அவ்வளவுதான் இருக்கும். அப்ராக்ஸா சொல்றேன் நானு. இப்ப இந்த ரெக்லைனரே வேணும்னா இது என்னால ஒரு 4 இல்ல 5 பேர் தான் கொடுக்க முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து யார் வராங்களோ பார்த்துட்டு, அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆமா ஆமா ஆமா, வந்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க எல்லாம் வீடியோ தான் பாக்குறீங்க, இது இல்லன்னும் போது உண்மையிலே சேல் ஆயிடுச்சுன்னா நான் எடுத்து ஒளிச்செல்லாம் வைக்க மாட்டேன். புரியுது. எனக்கு இந்த பொருள் 31 தேதிக்குள்ள அழிச்சாகணும். சரிங்களா? என்னோட கிளியரன்ஸ்ன்றது, நான் இந்த பிசினஸ் இப்ப என்னோட பழைய ஸ்டாக்ஸ் நான் கிளியர் பண்ணல, என்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸே கிளியர் பண்றேன். அது புரியுது. புதுசு புதுசு 1 மந்த் பேக் வந்தது எல்லா ஸ்டாக்ஸையும் நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? ஸோ வந்து என்கிட்ட இருக்கிறத மோஸ்ட்லி சீக்கிரம் வந்தீங்கன்னா எல்லா பொருளுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு நான் போட்ட வீடியோல இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. 31 தேதிக்கு மேல இந்த வீடியோவும் கிடையாது. இதுக்கு எல்லாம் டவுட் இருந்துச்சுனாக்கா கீழே இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரிகார்டிங் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. தயவு 10 மணிக்கு மேல ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா பாவம் ஃபோன் பேசுறவங்களே ஃபோன் பேசி 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 டயர்ட் ஆயிடுறாங்க. இது 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஃபோன் வருது. பாவம் அவங்களும். சரிங்களா? வாட்ஸ்அப்ல சப்போஸ் வெயிட்டிங்ல போதா, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மட்டும் போட்டு விடுங்க, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகேங்களா?